الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. ونبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: تنكح المرأة لأربع: لمالها ولحسبها ولجمالها ولدينها فاظفر بذات الدين تربت يداك. متفق عليه. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக நல்லோர்களை சந்தித்தல், அவர்களுடன் இருந்தல், அவர்களுடன் பழகுதல், அதே போல அவர்களை விரும்புதல் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸ்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய முதல் ஹதீஸ், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். அவளின் சொத்துக்காக, அவளின் குடும்பத்திற்காக, அவளின் அழகுக்காக, அவளின் மார்க்கப்பற்றுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். நீ மார்க்கப்பட்டுள்ளவளை உன் கரம் கைப்பற்றுவதன் மூலம் வெற்றி பெறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸில் பொதுவாக மனிதர்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் 4 விஷயங்களில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுப்பார். அது ஒன்று அவருடைய சொத்து, அதை கொண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கும், அவர்களுடைய மற்ற உலக சேவைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக தேர்ந்தெடுப்பார்கள். அல்லது அவருடைய பரம்பரை, அவருடைய கோத்திரம், அவருடைய குடும்பத்தினர்களை பார்த்து இவர் சிறந்த குடும்பத்தினர்கள் இருக்கக்கூடியவள் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். சிலர் அவளுடைய அழகை பார்த்து திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல மார்க்கத்தை பார்த்தும் மார்க்கப்பட்டுள்ளவளாக இருக்கின்றாரா என்று பார்த்துக்கூடும் திருமணம் முடிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 4 விஷயங்களிலும் யார் மார்க்கப்பட்டுள்ளவளாக இருக்கக்கூடியவளை தேர்ந்தெடுக்கின்றாலோ அவர் வெற்றி பெற்று விடுவார். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு அல்லாஹு தஆலா இந்த திருமணத்தை கொண்டு என்னென்ன பலனை வைத்திருக்கின்றானோ அந்த பலனை இருவரும் பெறக்கூடியவர்களாக ஆவார்கள். அல்லாஹு தஆலா இந்த நிக்காவை கொண்டும் திருமணத்தை கொண்டும் அல்லாஹு தஆலா இருவருக்கிடையே அன்பையும் பாசத்தையும் மஹப்பாவையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றார். ஒருவருக்கு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றது இவர்கள் மூலமாக. அப்போ இது எப்படி கிடைக்கும்? மார்க்கப்பட்டுள்ளவளாக தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம அந்த விஷயத்தை பெற முடியும். ஏனென்றால் மார்க்கப்பட்டுள்ளவர் என்று சொல்லும் பொழுது படித்தவளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கல்வி இருக்கக்கூடிய எவ்வளவு அவளிடம் இருக்கின்றது, இந்த கல்வியை அமல்படுத்தக்கூடியவளாகவும் பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவளாக இருப்பதுதான் மார்க்கப்பற்று. இங்கு நாம பட்டம் பெற்றால்தான் அவர் மார்க்கப்பட்டுள்ளவர் என்று இல்லை, கிடையாது. மாறாக சிறிது கல்வியும் அவரிடம் இருக்கும் பொழுது மார்க்க விஷயங்கள், கணவருடைய உரிமைகள் என்ன, பெற்றோருடைய உரிமை என்ன, அவருடைய குழந்தைகளுடைய உரிமை என்ன, நான் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற அந்த விஷயத்தை முன்மாதிரி முஸ்லிமாவாக அவள் இருப்பதற்காக முயற்சி செய்வாள். அவள் மார்க்கப்பட்டுள்ளவளாக இருக்கின்றாள். அப்போ இவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவள் தன்னுடைய கணவனை கட்டுப்பட்டு கணவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாள். கணவனுடைய பொருளாதாரத்தையும் சரி, அவனுடைய வீட்டையும் சரி பராமரிப்பாள். அது மட்டுமல்ல, அவனுடைய குழந்தை வரக்கூடிய வாரிசுகளையும் என்ன செய்வாள்? சரியான தர்பியத் செய்யக்கூடியவளாக இருப்பாள். ஆக 4 விஷயங்கள் பொதுவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஆனால் மார்க்க விஷயங்கள் தேர்ந்தெடுப்பது என்பது இது சிறந்ததாக இருக்கின்றது. மார்க்கப்பட்டுள்ளவளாக தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஏழ்மையான வாழ்க்கை இருந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு அந்த பொருந்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருவருக்கும் ஏற்படும். ஆக இங்கு மார்க்கப்பட்டுள்ளவராக தேர்ந்தெடுப்பதற்காக மார்க்கு நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆக நாம் திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக அல்லது முடித்து விட்டோம் என்றாலும் சரி, மார்க்க விஷயங்களுடைய கல்வி கற்று மார்க்கப்பட்டுள்ளவளாக அவளையும் ஆக்க வேண்டும், நாமும் அதை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நாமும் இருக்க வேண்டும். இதை நாம் பார்ப்போம். அடுத்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு உபதேசத்தை கூறியிருக்கின்றார்கள். முஃமினை தவிர வேறு எவரையும் நீ தோழமையை கொள்ள வேண்டாம். உனது உணவை இறையச்சம் உள்ளவரை தவிர எவரும் உண்ண வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸும் அபூதாவூத் மற்றும் திருமில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ நம்முடைய தோழமை, நம்முடைய தொடர்பு கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், நாம் வைக்கக்கூடிய தொடர்பாக இருக்கட்டும், யாருக்கு
யாருடன் வைக்க வேண்டும்? நாம் நல்லோர்களுடன் வைக்க வேண்டும். அதனுடைய இந்த போன ஜும்மாவில் முழுமையாக நல்லோர்களுடைய தோழமை, நல்ல தோழமையுடைய என்னென்ன பலன்களை நம்ம பார்த்தோம், நம்ம கேட்டு இருப்போம். வரக்கூடிய ஜும்மாவில் இன்ஷா அல்லாஹ் கெட்ட தொடர்புகள், கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பதினால் என்னென்ன பாதிப்புகள் நமக்கு மார்க்க ரீதியாகவும் உலக ரீதியாகவும் என்னென்ன பாதிக்கும் நஷ்டங்கள் ஏற்படும் என்று இன்ஷா அல்லாஹ் நாடினால் ஜும்மாவுடைய உரையில் நாம் கேட்கலாம். இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகின்றார்கள், லா துஸாஹிபுக இல்லா முஃமினன். மார்க்க ஒரு நல்ல ஒரு பண்பை கொண்டவனும் நல்ல ஒரு ஒழுக்கம் உண்டவன் தான் நீ என்ன செய்ய, தோழமையாக ஒரு நண்பனாக ஆக்கு, அவருடன் தான் தொடர்பை வைத்துக்கொள். வலா யஅகுலுக இல்லா தகியன் வலா யஅகுலு தஆமக இல்லா தகியன். உன்னுடைய அந்த ரிஸ்கான ஹலாலான அந்த உணவு, அந்த ரிஸ்கான விஷயங்கள் நீ யாருக்கு மட்டும் நீ பிரெஃபரன்ஸ் கொடு, முக்கியத்துவம் அல்லது முன்னுரிமை யாருக்கு? யார் இறையச்சம் உள்ளவனாக இருக்கின்றானோ, யாரு ரிஸ்கை அவன் பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றானோ அவருக்கு நீ உன்னுடைய இந்த ரிஸ்கை, ஹலாலான ரிஸ்கை கொடுப்பதற்காக சந்தோஷப்படு. எவனும் கண்டவன் உன்னுடைய ரிஸ்கை நீ சாப்பிடுவதற்காக நீ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி விடாது. மாறாக உன்னுடைய அல்லாஹ் கொடுத்த இந்த ரிஸ்கை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருக்கட்டும், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கட்டும், நல்ல பண்புகள் உள்ளவர்கள், அவர்கள் உன்னுடைய உணவை அவர்கள் சாப்பிடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ தோழமை என்பது நம்முடைய தொடர்பு. தோழமை என்றால் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. நாம் யாரிடமெல்லாம் தொடர்புகள் வைக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நல்ல ஒரு பண்புகளாகவும் மார்க்கப்பட்டுள்ளவர்களாகவும் இறையச்சமுடையவர்களாக இருந்தோம் என்றால் நமக்கும் நன்மை இருக்கின்றது, நம்ம சுற்று இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் நம்முடைய மஹல்லாவுக்கும் நம்முடைய சுற்றுச்சூழல் இருக்கக்கூடியவும் இது பலன் ஏற்படும். இல்லை, நம்முடைய தொடர்பு சரியாக இல்லை என்றால் அவனுடைய தாக்கம் நம் மீது வரும். அதனால்தான் அடுத்த ஹதீஸ் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அர்ரஜுல் அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மன் யுகாலில். ஒருவன் அவனது நண்பனின் மார்க்கத்தில் உள்ளான், எனவே நண்பராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை உங்களில் ஒருவர் சிந்திக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ நாம் இந்த விஷயத்தை சிந்திக்க, நம்முடைய நண்பர், நம்முடைய தொடர்பு யாரிடம் இருக்க வேண்டும் என்று நம்ம தெரிந்து விட்டுக் கொள்வது என்பது நம்முடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையில். ஏன்? அந்த நண்பனுடைய மார்க்கத்திலும் மதத்திலும் அவனுடைய வழிமுறையில் தான் இன்னொரு நண்பன் இருப்பான். அதனால்தான் நாம திருமணம் முடிப்பதற்காக யாரையாவது ஒரு ஆண் மகனை பார்க்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்கிறாங்க, யாரிடம் உட்காடுறான், யாரிடம் பேசுறான் என்றுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், பார்த்த பிறகு அதற்கு பிறகு நம்ம பொண்ணு கொடுக்கிறதா இல்லையா என்ற அந்த முடிவை எடுக்கிறோம். அப்போ நம்முடைய தொடர்பு யாருடன் இருக்கின்றது என்ற விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும், யாருடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் மார்க்க நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றது. ஆக இது நல்லோர்களை நேசிப்பதும் நல்லோர்களுடன் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய தோழமையும் நம்முடைய தொடர்பு நல்லவர்களுடன் வைப்பதற்காகவும் நம்முடைய தொடர்பு மார்க்கப்பட்டுள்ளவர்களுடன் இருக்கக்கூடிய நிலையை நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கு கேட்கக்கூடியவனுக்கு அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.